ஹரஹர சங்கரா, ஜெய ஜெய சங்கரா. எல்லாருக்கும் மாலை வணக்கம், குட் ஈவினிங். மழையெல்லாம் இங்கே எல்லா பக்கமும் பெய்யுறது, நிறையா பெய்யுறது. இந்த ஆட்சி இப்போ கொஞ்சம் நாளில் மழை வரப்போகுது. அதனால் இப்போ ஸ்நாக்ஸு மாதிரி ஒரு ஐட்டம்ஸ் பண்ணுறா டிஃபனுக்கு. என்ன பண்ணுறாங்கிறத மாமி சொல்லுவா, எல்லோரும் நோட் பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பு, அதாவது ஆமை வடைன்னு சொல்லுவோம் இல்லையா, பருப்பு வடை ஊற வச்சேன். கடலைப்பருப்பு ஒரு 1/2 டம்ளர் ஊற வச்சேன். அதை வடை தட்ட போகிறேன். வெறும் கடலைப்பருப்பு, வெறும் கடலைப்பருப்பு ஒண்டி. அதில் என்னென்ன போட்டு பண்ணுவேன்? இதோ உப்பரப்புக்கு சிவப்பு மிளகா, பச்சை மிளகா. சிவப்பு மிளகா 4, பச்சை மிளகா 2. இதுக்கு தேவையான உப்பு, வடைக்கு தேவையான உப்பு. அவ்வளோதான். இதை போட்டு அரைச்சிட்டு வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன் பாருங்க. எவ்வளோ இருக்கும்? 1/2 டம்ளர். 1/2 டம்ளர் வெங்காயம் அதுக்கு போடுறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன். வெங்காயம் பொடியாக இருக்குது. ஆமாம். இந்த கருவேப்பிலை போட்டு ஆமா வடை, ஆமா வடையா? ஆமா வடை, பருப்பு வடை, ஆமா வடை. சரி, அரைக்கணும் வரட்டும். சரி, அரைக்கணும் வாங்கும். வடைக்கு அரைச்சாச்சா? அரைச்சாச்சு. சொல்ல வேண்டி தானே? அரைச்சிட்டேன். என்ன பண்ணுறேங்கிறத சொல்லுங்க. வெங்காயம் போட்டு அதில் கலக்கிறேன். வெங்காயம் போட்டு கலக்கிறேன். நறுக்கி வச்சிடணும். சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்லாம் கொஞ்சம் உண்டு. அதை இதில் கலக்கிறேன் மாவோட. சரி. ரொம்ப விழுமூணும் அரைக்கக்கூடாது. 1-2 ஜாஸ்தி தண்ணி விடாமல் இந்த மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. இந்த ஊற வச்ச தண்ணியே ஒரு 1/2 ஸ்பூன் அடியில் இருக்கும். அந்த தண்ணியை வேணால் ஊற்றலாம். மொழியே நிறைய தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாது என்றைக்குமே. சரி, மசாலா வடை ரெடி ஆகிட்டு. ஆமாம், மசாலா 2-3 நாளாக நாங்கள் கொஞ்சம் வேலையாக இருந்தோம். ஃபங்க்ஷனுக்கு அதுக்கு கொஞ்சம் பிஸியாக இருந்தோம். தெரிஞ்ச கல்யாணம் அது இதுவும் வெளில போய்ட்டுறதுனால கொஞ்சம் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ காலையிலேயும் கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருந்தோம். அதனால சரி, இன்றைக்கி ஈவினிங் ஏதாவது ஒரு 4-5 நாள் ஆச்சு, சரி எதாவது போட்டு காமிக்கலாம் மாமி சொல்லிட்டு இருந்தா. ஸோ அந்த வியூவர்ஸ்க்காக தான் இப்போ போடுறோம். நாங்கள் சாப்பிட மாட்டோம், உங்களுக்காக தான் போட்டுருக்கோம். குழந்தைகளுக்கெலாம் இதெல்லாம் ஸ்கூல் போயிட்டு வந்ததும் ஆற்றுலேயும் இந்த மாதிரி பண்ணி தரலாம். இதுக்கு ஒரு பச்சை பட்டாணி இல்லைன்னா மஞ்சள் பட்டாணி இருந்ததுன்னா ஒரு கிரேவி மாதிரி இதுக்கு பண்ணோன்னு வச்சுக்கோங்க. என்ன கிரேவி பண்ணுவோம்? தேங்காய் அதெல்லாம் அரைச்சி விட்டு கிரேவி, வெங்காயம் பூண்டுலாம் போட்டு இந்த மசாலோடைய அதில் பிச்சு போட்டு அந்த கிரேவியில் போட்டு சாப்பிட்றதுக்கு சொல்கிறேன். சுண்டல் கிரேவி அது பேர். இது மாமி சொல்கிறது இந்த சுண்டல்லாம் பச்சை வெள்ளை சுண்டல், அது வெள்ளை பட்டாணி, மஞ்சள் பட்டாணி சுண்டல். அதை வேக வச்சு இதுவாக பண்ணிட்டு அதில் இந்த வடையை பிச்சு போட்டு கொடுப்பா கடையிலலாம். அந்த மாதிரி பண்ணோன்னா அவளுக்கும் எல்லாம் குழந்தைகள்லாம் விரும்பி சாப்பிடுவா. ஸோ அதான் மாமி சொல்கிறேன். இது மசாலா வடை இதே மாதிரி தான் போடுறேன். நம்ம ஆற்றுல பண்ணுறது கொஞ்சம் நல்லா நீட்டாக சாமான்லாம் நல்ல சாமானாக போட்டு குழந்தைகள் பண்ணி தரலாம். கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும். இது நான் காமிக்கிறேன். வெந்த உடனே பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே மேலே முறுமுறுன்னு இருக்கும், உள்ளே சாஃப்டாக இருக்கும் இந்த வடை. ஏன்னா இந்த துவரம் பருப்பு போடுறது, உளுத்தம் பருப்பு போடுறது, முப்பருப்பு வடைன்னு பண்ணுவா. அதெல்லாம் கூட நம்ம காத்தால தட்டினா சாயந்தரம் ஒரு மாதிரி விண்ணுன்னு போடும். இது விண்ணுனே போகாது, வெறும் கடலைப்பருப்பு போட்டு பண்ணினா இருக்கும். இல்லை, சாஃப்டாக இருக்கும். அந்த சாஃப்ட்னஸ் ஆறி போனாலும் இருக்கும் அந்த சாஃப்ட்னஸ். சரி சரி, கிளம்பிக்கலாமா? மசால் வடை ரெடியாகிட்டு இருக்கு.
கொஞ்சமாக என்ன வச்சுக்கோங்க, பத்தெல்லாம் கம்மியாக வச்சுருக்காமா அந்த சின்ன இழுப்பு சட்டியில். இந்த மாதிரி கம்மியாக போகிறோம். யூஸ் பண்ண மாட்டோம். எடுத்துருக்கான்னு போவாங்க. இல்லை இந்த மாதிரி தான் இருக்கும். மேலாக இதாக இருக்கும், முள்ளுக்குள்ளே சாஃப்டாக இருக்கும். வாயில் போட்டு பாருங்கள் டேஸ்ட் எப்படி கரெக்டாக இருக்குன்னு. சரியா இருக்கா? சூப்பர். எல்லாம் பிரமாதமாக இருக்கான், பர்ஃபெக்டாக. ஸோ இதுதான் இந்த ஒரு நிமிஷம் வச்சு செஞ்சுட்டு காமிச்சு. இப்போ இது ஆயிடுக்கு. இது ஆயிடுக்கு. இந்த முதல்ல ஒரு வீடியோ எடுத்தேன், அது ஒன்று நம்ம 2 பேரும் சாப்பிட்டுட்டோம். ஆமாம், பாக்கி இருக்குது. அதே கொஞ்சம் வடைன்னா கொஞ்சம் நமக்கு கொஞ்சம் டெம்ட் ஆகிடுவேன். இதோட உளுந்து வடையே ரொம்ப பிடிக்கும். இது வந்து இப்போ மாமி மசாலா வடை பண்ணியிருக்கா. இந்த நிலையில் தான் வியூவர்ஸ் எல்லோரும் பாருங்க, செஞ்சு பாருங்க. எல்லோரும் சாப்பிடுவாங்க, நிறையா சாப்பிடும்போது ஃபீட்பேக் சொல்லுங்க. ஒருத்தர இதுதான் இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸு எப்படி இருக்குங்கிறத எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் மாமிகிட்ட கமெண்ட்ஸில் கேளுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க விடாமல். தேங்க்யூ. ஒரு தரையும் ஒரு முடிகிற போது நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஒன்றா போட்டு காமிக்கிறோம். ஒவ்வொன்றும் வந்து ஒரு டைம் வந்து நாங்கள் டிஃப்ரெண்ட்டாக நம்ம பழைய காலத்து டிஷ்ஷு தான் போடுவோம். அதை பார்த்துட்டு நீங்கள் செஞ்சு கொடுங்க எல்லோருக்கும். ஓகே, தேங்க்யூ, பாய்.